இதுல என்ன முரண்பாடு இருக்கு? சங்கின்னா நண்பன் பொருள் அப்போ இருந்தா இருக்குது. என்னையே நீ சங்கின்னு சொல்ற? அதுக்கு தான் செருப்பத்தி காட்டினேன். என்னை சங்கினா அடிப்பேன்னு. உண்மையான சங்கி நீ தானே சங்கி. எங்க சங்கினா நண்பன் என்று பொருள்னு அவரே தான் சொல்றாரு. என்ன ஏன் சங்கின்னு சொன்ன? அதுக்கு தான் நான் செருப்ப தூக்கி காட்டினேன் அப்படின்னு சொல்லி ஆவேசமாவும் பேசுறாரு. சங்கினா நண்பன்னு ஒரு நல்ல அர்த்தம் தானே. அப்போ ஏன் கோவப்படுறீங்க? நீங்க ரஜினிகாந்த் அவர்களின் சங்கி, நீங்க ரஜினிகாந்த் அவர்களின் சகதோழன் அப்படின்றது தானே அது மீன் ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சங்கினா ஒரு கெட்ட வார்த்தை, அதனால கோவம் வருது இல்ல. அரேபியால பிறக்கிற நபிகளை நீங்க எப்படி வழிகாட்டியா ஏக இறைவனின் தூதரா நீங்க ஏற்றீங்க? இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரோ? கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், இன்னொன்னு அரேபிய மதம். சமயம் என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் மாலியம், என்னுடைய சமயம் சிவ சமயம். அத தெரியாம நீங்க மீளணும் அப்படின்னு மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்கு. வா திருப்பி வா. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 2000 வருஷமா பைபிள் இருக்கிறதா வச்சுக்க, 1100 வருஷமா குரான் திருக்குறானா இருக்கிறத வச்சுக்க. ஏன் தொலைக்காட்சி திருப்பணும்? பகவான் இந்த இடத்தில் என்ன சேவிக்கிறார் என்றால் அதான் படிச்சான 2000 வருஷமா ஏன் இப்ப போய் சேவிக்கிற? ஆண்டவராய் இயேசு இந்த இடத்துல கர்த்தர் என்ன கற்பிக்கிறார் என்றார். இப்ப புரியுதா? தாய் மதம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சைமன் அண்ணன் அவர்கள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு மாறிட்டாரு, கிறிஸ்தவரா இருந்து இந்துவா மாறிட்டாரு. அது மாதிரி இஸ்லாம் மதமும் கிறிஸ்தவ மதமும் நம்ம மதமே கிடையாது, இங்க உள்ள மதமே கிடையாது, எல்லாம் வெளியிருந்து ஊடுருவிச்சு, அதனால எல்லாரும் தாய் மதத்துக்கு திரும்புங்கள் அப்படின்னு அழைப்பு விடுக்கிறார் அண்ணன். இப்ப புரியுதா இவர் யார் என்று? இவர் யார் என்று புரிகிறதா? இவன் சங்கி என்று புரிகிறதா? அப்ப இவரு எதுக்காக இலங்கையில பிறந்த ஒரு நபரை தன்னுடைய தலைவனா ஏத்துக்கிட்டாரு? சரி, கிறிஸ்தவமும் இஸ்லாமும் பிற நாட்டு மதம் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு ஐரோப்பிய மதம், இன்னொன்னு அரேபிய மதம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்து மதம் ஆரிய மதம் அப்படின்னு சொல்லாம நம்ம தாய் மதம் எப்படி சொல்றாரு? சைமன் அவர்களுடைய நுட்பமான பார்ப்பன அடிமை அரசியல் இங்க வெளிப்படுது பாருங்க. பாதிக்கப்பட்ட மக்களை நாடிதான் போவாங்க. ஆனா இவர் அப்படி இல்ல, பாதிக்கப்பட்ட மக்கள் இவரை நாடி வரணும். ஏன்னா இவர் ஏசி விட்டு வெளியே வந்தோன்னா வேத்துரும், விக்கிக்கு கலந்து ஒண்ணுன்னா வம்பா போயிரும், விக்கிக்கு கலந்து ஒண்ணுன்னா வம்பா போயிரும், விக்கிக்கு கலந்து ஒண்ணுன்னா வம்பா போயிரும். அதனால இது என்ன இது அரசியல்? பேசுற நபர் யாரு தெரியுமா? முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறவர் நாம் தமிழர் கட்சியில. அது தாண்டி என்ன தெரியுமா? அவர் ஒரு வழக்கறிஞர். லிட்ரலி விஜய் அவர்களை பாடி ஷேமிங் பண்றாப்ல. விக்கு கலந்து விழுந்துரும் அப்படின்னா விக்கு கலந்து விழுந்துரும் அப்படின்றாரு. அவருடைய அரசியல் செயல்பாட்டை விமர்சிக்கலாம், அவரை பாடி ஷேமிங் பண்றது எந்த வகையில சரி? அது என்ன விக்கு கலந்து விழுந்துரும்? அவருக்கு முடி கழியுதோ இல்ல முடி என்னமோ, அதை பத்தி நமக்கு இப்ப பிரச்சனை இல்லை. ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா முடி கழிறது இயல்பு தானே, அதுல என்ன தப்பு இருக்கு? முடி கழியுது, முடி இல்லாம ஆகுது அப்படின்றது அதுல என்ன தவறு இருக்கு? முதல்ல இதுக்கு பேர் பாடி ஷேமிங் தானே. ஒரு வழக்கறிஞர் முக்கியமான பொறுப்புல இருக்கிறவரே இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன இது? எனக்கு ஒன்னும் புரியல. நம்ம இடுமாவனம் கார்த்தி அண்ணன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவு பாருங்க. விஜய் சொன்னதாக யாரோ சொன்னதை நீட்டி முழக்கி செய்தியாக வெளியிட்ட புதிய தலைமுறை அண்ணன் சீமான் சொன்னதை மட்டும் சுருக்கி பொருள் மாறுபடும்படி வெளியிடுவது அறம்தானா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி என்னடா போட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தா, நேரில் உதவி வழங்காதது ஏன் அப்படின்றதுக்கு விஜய் அவர்கள் கூறிய காரணம் என்னன்றத விளக்கி விஜய் அவர்கள் தான் கிட்ட சொன்னதாக ஒருத்தவங்க தெரிவிச்சிருக்காங்க, அதை செய்தியா போட்டிருக்காங்க. சொன்ன ஆள் யாரு? நிவாரணம் வாங்கினவங்க, விஜய் அவர்கள் கிட்ட வாங்கினவங்க. இப்ப இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் சொன்னதா புதிய தலைமுறை என்ன போட்டிருக்காங்கன்னா, சங்கி என்றால் நண்பன், திராவிடன் என்றால் திருடன் என பொருள் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொன்னதா அதை புதிய தலைமுறை போட்டிருக்காங்க. அவர் அதுதானே சொன்னாரு. இவர் என்ன பேசுறாரோ அதான செய்தியா போட முடியும். இன்னும் ஒரு 2-3 லைன் எக்ஸ்ட்ரா போடணுமா? சொல்லாத விஷயத்தையெல்லாம் போடணும்னு சொல்ல வராரா இடும்பை அண்ணன்? அப்போ கார்த்தி அண்ணன் இப்படி கதறி கதறி போஸ்ட் போட்டிருக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? என்ன தெரியுது நமக்கு இதுல இருந்து? 15 வருஷமா சைமன் அவர்கள் கட்சி நடத்தி தனக்கென ஒரு பிம்பத்தையோ தனக்கென ஒரு சரியான கட்டமைப்பையோ இங்கே கட்டமைக்கவே இல்லை அப்படின்றது தெளிவா தெரியுது. நேத்தைக்கு கட்சி ஆரம்பிச்சவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அப்படின்னா, நீங்க கேள்வி கேட்க வேண்டியது புதிய தலைமுறையா இல்ல உங்க அண்ணனையா? இது என்னடா அரசியல் சூப்பர் ஸ்டாருக்கு வந்த சோதனை? சே, அறத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க பாத்தீங்களா நீங்க? ஐயோ கலிகாலம். பத்திரிகையாளர்களை எல்லாம் பார்த்து வாடா போடான்னு பேசுறது, மண்டைய உடைச்சிருவேன்னு பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா பத்திரிகையாளர்கள்லாம் பின்ன எப்படி செய்தி போடுவாங்க?
உங்களுடைய நெகட்டிவ் சைட்ஸை தான் வந்து மக்கள் கிட்ட காட்டுவாங்க. உங்களோட பாசிட்டிவ் சைட்ஸை வந்து காட்டுறதுக்கே எண்ணமே வராது. நீங்க அறத்தோட இருந்தீங்க அப்படின்னா உங்களையும் அடுத்தவங்க அறத்தோட நடத்துவாங்க. நீங்க மண்டையை பொழந்துருவேன், அடிச்சிருவேன், குத்திடுவேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை எப்படி அறத்தோட நடத்த தோணும்? இத்தனைக்கும் புதிய தலைமுறை அறத்தை மீறிலாம் எதுவும் போடல. அவர் சொன்னதை போட்டுக்காரு, அதை எடுத்து வச்சும் கதறிட்டு இருக்கானுங்க. இளவு வீட்டுல கிளவி கூட எப்படி எல்லாம் ஒப்பாரி வைக்காதுடா டேய். அதெல்லாம் சரி, திராவிடன் அப்படின்னா திருடன் ஒரு பொருளை சொல்லியிருக்காரு நம்ம சைமன் செபாஸ்டியன். அதெல்லாம் அப்படித்தானே சொல்லுவாரு. ஏன்னா ஆரியன் அப்படின்ற வார்த்தைக்கு உயர்ந்தவன் அப்படின்னு பொருள் சொல்றவரு திராவிடன்னா திருடன் தானே சொல்லுவாரு. ஆரிய கைக்கூலி கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? வரவேற்கிறேன், தம்பியை வாழ்த்துறேன். படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள், அவ்வளவுதான். அது இப்போ எல்லாருமே சொல்றாங்க தம்பி வந்து இப்போ பேசுறதுல நிறைய முதிர்ச்சியா இருக்கு, நிதானமா இருக்குன்னு. அது மாதிரி இங்க இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி அவர் எங்க படிச்சாரோ அங்க அனுப்பிவிட்டாரு. அனுப்பிவிட்டா கொஞ்சம் என்னப்பா அனுப்பிவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அவரு தேடல் அவசியம். ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது. அவர் கற்றுட்டு வந்ததுல மகிழ்ச்சி தான். சங்கி சைமன் பாஜக அண்ணாமலையை பாராட்டுறதுல எல்லாம் என்ன ஆச்சரியம் இருக்கு? அவங்களுடைய எஜமான் இல்லையா, பாராட்டதான் செய்வாங்க. லண்டன் போய் படிச்சுட்டு வந்த உடனே அண்ணாமலை அவர்களுக்கு வந்துட்டு அரசியல் முதிர்ச்சி வந்துருச்சாமா. அப்ப லண்டனுக்கு போனா அரசியல் முதிர்ச்சி வந்துரும் அப்படின்னா முதல்ல சைமன் தான் இங்க இருந்து அனுப்பி விடணும். ஏன்னா அவரு 15 வருஷமா அவருக்கு தான் ஒரு வாய்ப்பு இல்லாம ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கூட கட்சியில இருந்து ஜெயிக்க முடியாம இருக்காங்க. நாம் தமிழர் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து நீங்க தயவு செஞ்சு லண்டனுக்கு போய் அரசியல் முதிர்ச்சி எல்லாம் கத்துக்கிட்டு வாங்க. வந்து இனிமே அண்ணாமலை எல்லாம் தீயா இருக்க போறாரு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மத பிளவாத அரசியல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு போய் ஒரு ஓட்டு போட போறாங்க. சைமன் அண்ணன் தம்பிகள்லாம் தவற விட்டுறாதீங்க. நீங்களும் தயவு செஞ்சு போய் படிச்சுட்டு வந்து நீங்களும் அண்ணாமலை மாதிரி அரசியல் முதிர்ச்சி தெளிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை எல்லாம் வாங்கி அள்ளி குவிச்சு எப்படியாவது பாஜக அண்ணாமலைக்கு முன்னாடி நீங்க போய் சிஎம் ஆயிருங்க தயவு செஞ்சு. கட்சிக்காக உண்மையா உழைக்கிறவர்கள் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம். இது வந்துட்டு இந்த கட்சியுடைய பலம் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் பலவீனம் என்னன்னா இவங்களெல்லாம் வச்சு சைமன் அவர்கள் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ என்னை மாதிரி இப்போ நான் 7, 8 தேதி எல்லாம் போய் களத்துக்கு போவேன். நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களாக. அவரால் போய் அப்படி நிற்க முடியாது, பிரச்சனை இருக்குல்ல. அவர் போய் அங்கே நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டத்தை விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்துடும். அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும். நீங்கள் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால வந்ததுன்னா பாருங்க அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய லெவலில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க. அதனால அவரு சரி உதவணுங்கிற எண்ணம் இருக்கு, அதுக்கு நீங்க பாராட்டணும். என்ன காத்து இந்த பக்கம் வீசுது? ரஜினிகாந்த் அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போல இனிமே அவ்வளவா விஜய தாக்கி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு போல. யாரும் நம்பிடாதீங்க, இது குள்ளநரி. மழை பாதிப்பு பகுதிகளை நீங்க நேரில் போய் பார்க்க வாய்ப்பு அங்கே நான் இங்கிருந்து போகணும்னு நான் வேற வேலைகளை திட்டமிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ அவங்க வந்து அங்கங்கே இருக்கிற எங்கள் கட்சி பிள்ளைகள் ஓடி போய் உதவுவது பார்க்குவது செய்வாங்க. ஏன்னா இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் நான் சொல்லி செய்யணும் இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாக்குறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை? உங்களுடைய தொண்டர்கள் உங்க கட்சிக்காரங்கள்லாம் அப்படி கடந்து முட்டு கொடுத்தாங்களே. எங்க சைமன் யாரு தெரியுமா? எங்க சைமன் அப்படி நிப்பாரு, இப்படி நிப்பாரு, தலைகீழா நிப்பாரு, வெள்ளத்துல மக்களுக்கு எல்லாம் வந்து நீந்தி போய் உதவி பண்ணுவாரு அப்படின்லாம் கதை விட்டுக்கிட்டு இருந்தானுங்க. நீங்க என்னன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு போங்க அங்கிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறீங்க எல்லாரையும். படம் பார்த்தேன், இப்பதான் பார்த்துட்டு வெளியில வந்தேன். இதயத்தை பிடிச்சி இழுத்துக்கிறது இப்படி ஒரு படைப்பாரு. அந்த கிரெடிட் வந்து டைரக்டர் தான் செஞ்ச பெருமையா அவர் கொடுத்த கௌரவமா நான் நினைக்கிறேன் இந்த படத்தை அப்படின்னு. ரொம்ப நன்றி. இதயத்தை அப்படியே பிடிச்சி இழுக்குதான். பயங்கரமான திரை விமர்சகராகவும் இருக்காரு, பயங்கரமான டைரக்டர், பயங்கரமான கதை சொல்லி, பயங்கரமான விமர்சகர், பயங்கரமான பேச்சாளர், எல்லாம் ஓகே. ஆனா அரசியல் மட்டும்தான் அண்ணனுக்கு சுட்டு போட்டாலும் வர மாட்டேங்குது. இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய், டேக் கேர்.